தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெயில் பெயரை பயன்படுத்தி இந்திய பெண்ணிடம் கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்துள்ளனர். முதலீடு லாபம் என கதை எழுந்து கல்லா கட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிரிக்கெட் ஜாம்பவானான கிறிஸ் கெயில் அவரது பெயரை பயன்படுத்தி 5 கோடி மோசடி செய்த ஜோடி. கிறிஸ் கெயிலின் போட்டோக்களை பகடைக்காயாய் மாற்றி கேடி வேலைகளை அரங்கேற்றிய சம்பவத்தின் பின்னணிதான் என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 60 வயதான பெண்ணிடம் கடந்த 2019ஆம் ஆண்டு நூதன மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். அப்பெண்ணின் சகோதரரும் அவரது மனைவியும் சேர்ந்து போலியான காப்பித்தூள் தயாரிக்கும் நிறுவனத்தில் முதலீடு செய்யுமாறு கூறியுள்ளனர். கென்யாவில் தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மாதம் 4% லாபம் கிடைக்கும் என கதைவிட்டுள்ளனர். மேலும் அவர்களது நம்பிக்கையை பெற கிறிஸ் கெயில் அந்த நிறுவனத்தின் விளம்பர தூதர் என சில படங்களையும் காட்டியுள்ளனர். அப்படியா, கிறிஸ் கெயில் விளம்பர தூதரா என கேட்ட பெண்ணிடம் அவரை மேற்கொண்டு யோசிக்க விடாமல் அடுத்தடுத்து வலையை மளமளவென வீசினர். நிறுவனத்தின் உரிமையாளர் தனக்கு தெரிந்தவர் என்றும் தானும் இந்த நிறுவனத்தில் பங்குதாரராக போவதாகவும் கூறியுள்ளார். அதனை உண்மை என அப்பட்டமாக நம்பிய அந்த பெண்ணும் 2,80,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் 2,20,00,000 ரூபாய் முதலீடு செய்ய ஊக்குவித்துள்ளார். நண்பர்களும் 70 லட்சத்தை முதலீடு செய்தனர். ஆக மொத்தம் 5,70,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளனர். உண்மையான நிறுவனம் என காட்டிக்கொள்வதற்காக ஆரம்பத்தில் சில மாதங்களுக்கு பணம் வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் அந்த பணம் வருவது நிறுத்தப்பட்டுள்ளது. தனது சகோதரனிடம் இது குறித்து கேட்டபோது முறையான பதில் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 5,70,00,000 ரூபாய் முதலீடு செய்த நிலையில் அவர்களுக்கு 90 லட்சம் மட்டுமே திரும்ப கிடைத்துள்ளது. மீதமுள்ள பணத்தை பெற்றுத்தர அதிகாரிகள் போராடி வருகின்றனர். கிறிஸ் கெயில் பெயரை பயன்படுத்தி 5 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்ற சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.